தமிழ் பேசும் அனைத்து நலவுக்கும் வணக்கம். இந்த 20,000 பட்ஜெட்ல ஒரு நல்ல ஸ்மார்ட் போனை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. பட் இப்போ சுட சுட iQOO Z10R இருக்கு. முதல்ல குயிக்கான அன்பாக்சிங்கை பார்த்துட்டு உள்ள என்னென்ன இருக்குன்றத பத்தியும் பேசுவோம். Z பிராண்டிங்கும் இருக்கு. ஓபன் பண்ணி உள்ள பார்க்கும்போது நமக்கு ஸ்மார்ட் போன் கொடுத்துருக்காங்க. இதை பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கு. அண்ட் நமக்கு புக்லெட்ஸ், TPU கேஸ் இருக்கு, சார்ஜர், டைப் சி கேபிள் அண்ட் சிம் அட்ஜஸ்டர் பின்னும் இருக்கு. இப்போ போனை பத்தி சொல்லணும் அப்படின்னா செம்ம ஸ்லீக்காக இருக்குங்க. எந்த அளவுக்கு ஸ்லீக்காக இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். கையில் எடுக்கும் போது ஆஃப்டர் லாங் டைம் இந்த மாதிரி ஒரு ஃபோனை பிடிக்கிற ஒரு ஃபீல் வருது. Z9, Z9Sலாம் வந்து பார்த்துருந்தோம், அந்த ஒரு ஃபீல் திரும்பவும் வருது. அதே தானா இருக்கலாம், பட் நம்ம என்ன இருக்குன்றதையும் பார்த்தேன். பில் குவாலிட்டின்னு பார்க்கும்போது நமக்கு பேக் மற்றும் ஃப்ரேம் ரெண்டுமே பிளாஸ்டிக் தான். பட் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மெட்டாலிக் ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கிளாஸியாக கொடுத்துருக்காங்க. பின் பக்கம் மேட் ஃபினிஷிங் பார்க்கறதுக்கும் சரி, கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கு. கம்ப்ளீட்டாக குவாட் கர்வ்டு டிசைனை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பின் பக்கம் முன் பக்கம் ரெண்டு சைடுமே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அப்படி கிளாஸும் பின் பக்கம் வந்து ஒரு இதில் அப்படியே ஃப்ரேமில் மெர்ஜான மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கு. கையில் பிடிக்கும் போது நல்ல ஒரு ஸ்லிம்மான ஃபோனை பிடிச்ச ஃபீல் இருக்கு. ஃபீல் மட்டும் கிடையாது, திக்னஸுமே பார்த்தீங்கன்னா 7.39 mm தான். அண்ட் முன் பக்கத்தில் நமக்கு ஷீல்டு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. IP68 மற்றும் 69க்கான ரேட்டிங்கும் இது ஜஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக மட்டும்தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி, முன்னாடி டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது உங்களுக்கு பெசல்ஸ் ரொம்ப மினிமலாக தான் இருக்கு. 6.77 இன்ச்க்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் நமக்கு குவாட் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே இருக்கு. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருக்கு. அண்ட் 2160 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிமிங்கும் கொடுத்துருக்காங்க. 1300 நிட்ஸ்க்கான HBM அண்ட் 1800 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்கு. இன்டோர்ல கலர் ரீப்ரொடக்ஷன், வியூயிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. பிரைட்னஸ்மே நல்லா இருந்தது. அவுட்டோர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் சன்லைட் விசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. ஆனா ரிஃப்ளெக்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்கு. யூடியூப் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் ரெண்டுத்துலயுமே HDR-க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்ல I was surprised because 80,000 ரூபாய் பட்ஜெட்ல லான்ச் பண்ற போன்லயே அதெல்லாம் கொடுக்கறது இல்ல ஒரு சில பேர், பாய சொல்ல. பட் இருந்தாலும் இதுல கொடுக்கறது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். சரி, யூடியூப்ல நம்ம எப்பவுமே பாக்குற மாதிரி அந்த விஷயங்கள் இருக்காப்பா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எஸ், லைட்டா ஒரு சின்னதா வந்து நோட்டீஸ் ஆகிற மாதிரி இருக்கு. நீங்க வெர்டிகல்ல இருந்து ஹரிசாண்டல் ஸ்விட்ச் பண்ணும்போது. மற்றபடி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்திருக்காங்க. பட் எடுத்துட்டு போய் ரொம்ப கீழே தான் வச்சிருக்காங்க. யூஸ் பண்ண தான் பழகணும். ஆப்டிக்கல் தான், அது கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கு. அண்ட் ஹாப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஃபீல் வரல. பட் பட்ஜெட்டை கன்சிடர் பண்ணும்போது ஓகேவா இருக்கு. ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஆடியோ கிளாரிட்டி நல்லா இருக்கு. லவுட்னஸும் பேஸும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓகேவா இருக்கு. ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்காது. சரி, இப்போ பெர்ஃபார்மன்ஸ் வருவோம். இதில் Dimensity 7400 சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அப்படியே இருந்தாலும் சரி, என்னப்பா டிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் ஸ்பீட் இதில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, நமக்கு பெர்ஃபார்மன்ஸில் ஏதாச்சும் டிஃபரன்ஸ் இருக்குன்றதுக்கு நம்ம AnTuTu போன்ற மற்ற பெஞ்ச் மார்க்கெல்லாம் ரன் பண்ணி பார்த்தோம். எவ்வளோ ஸ்கோர் வருதுன்றது நீங்களே பாருங்க. CPU throttling 95% which is really good. அண்ட் GPUமே நமக்கு 99.4% வந்திருக்கு. ஏன்னா இந்த சிப்பை, அதாவது இந்த சிப்பில் இருந்து அந்த சிப்பை நம்ம ஏற்கனவே அடிச்சு துவச்சி எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிப் அப்படின்னு சொல்லலாம். நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இதுலையுமே அந்த ஆப்டிமைசேஷன் நல்லாவே இருக்கு. அண்ட் ஹீட்டிங் 42 டிகிரி தான் வருது. ஸோ இந்த பட்ஜெட்டில் ஒரு எஃபிஷியன்டான ஒரு சிப். கேமிங்கில் BGML 60 FPS கேம் பிளே வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு நார்மலான கேம் பிளே வந்து கிடைக்கும். பட் இருந்தாலும் நாங்கள் 1 ஹவருக்கு கண்டினியூவாக கேம் பிளே பண்ணும்போது ஆவரேஜ் FPS எவ்வளோ வந்திருக்கு, பேட்டரி எவ்வளோ ட்ராப் ஆச்சு அப்படின்றதையும் போடுறேன். ஹீட்டிங் வராதுக்கு இன்னொரு காரணம் இவங்க பெரிய கிராஃபிக் கூலிங்கும் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. சரி, மற்றபடி LPDDR4க்கான RAM டைப் UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க. சரி, கேமராவில் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பார்க்கும்போது நமக்கு 50 மேப்ஸ்க்கான Sony IMX882 அப்படின்னு சொல்லக்கூடிய அதே சென்சர் தான் இருக்குது OIS சப்போர்ட்டோட. அண்ட் பேருக்கு ஒரு 2 மேப்ஸ்க்கான அந்த போகே சென்சரும் இருக்கு. ஆனால் செல்ஃபியில் ஒரு பெரிய அப்கிரேட் இருக்கு. 32 மேப்ஸ்க்கான கேமரா கொடுத்துருக்காங்க. அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போத் ரியர் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுத்துலையுமே நம்மளால 4Kல வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். இதுவுமே இந்த செக்மெண்ட்டுக்கு, இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இப்போதான் ஒரு ஃபோனை பார்த்தேன் 30,000 ரூபாய்க்கு மேலே, அதுலேயே 1080p தான் இருக்கு செல்ஃபியில். மெயின் கேமராவில் நம்ம நார்மலாக எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஜுவல் பர் நல்லா இருக்கு. அண்ட் டீட்டெயில்ஸுமே ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல. பட் என்னன்னா எல்லா சமயத்துலையுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்குது, கொஞ்சம் பரவாயில்லையா தான் இருக்கு. பட் இதுவே நம்ம அதே சேம் லென்ஸை தான் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மல்டி ஃபோக்கல் போர்ட்ரேட்டாக நம்ம வந்து ஜூம் பண்ணியும் எடுக்க முடியுது. பட் ஜூம் பண்ணி நம்ம எடுக்கும் பொழுது, அதாவது போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கும் பொழுது உங்களுக்கு இமேஜுடைய ப்ராசஸிங் ரொம்பவே நல்லா இருக்கு. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து நம்மளால் இந்த ஒரு லென்ஸை வச்சு எடுக்க முடியறது ஒரு நல்ல விஷயம். அதே அளவுக்கான ப்ராசஸிங்காக அவங்க மெயின் கேமராவில் நார்மல் ஃபோட்டோஸ் எடுக்கும் போதும் கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கின்னெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் மொழன்னு ஆக்கிடுது. டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இது தெரியுது. பட் மற்றபடி ப்ராசஸிங் ஓரளவுக்கு பரவாயில்ல. 4K 30 FPSல ரியரில் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஆடியோ வீடியோ கேட்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் நான் வாக் பண்ணுறேன். ஈவினிங் டைம் தான், சன் கிடையாது, அதனால் ஜஸ்ட் இப்படி வாக் பண்ணுறேன். இந்த சைடில் தான் அப்படியே கொஞ்சம் மேகமூட்டத்தோட கொஞ்சமாக வெளிச்சம் வருது. அதில் என்னுடைய ஸ்கின் டோன்லாம் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள்.
செல்ஃபிலையுமே நம்மளால 4K 30 fps வரைக்கும் வீடியோ எடுக்க முடியுது. ஆடியோ வீடியோலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் vlog எடுக்கிறீங்க நடக்கும்போது அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி இப்போ சன் எதுவுமே இல்லை ஈவினிங் டைம் அப்படின்றதுனால பெருசாக உங்களுக்கு ஃபேஸில் சன்லைட் அதெல்லாம் வராது. பட் இருந்தாலும் வெவ்வேறு லைட்டிங் சுற்றும் போது 2 பேர் ஃப்ரேமில் வந்தால் இப்படி தான் இருக்கும். பக்கத்தில் வந்தால் தானே தெரியும் ஃபேஸ் ஸ்கின் டோன் எப்படி வருது. அண்ட் முக்கியமாக இந்த ஆரா லைட். ஸோ இந்த ஆரா லைட்டை யூஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் ஒவ்வொரு சினாரியோக்குமே தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வெவ்வேறு சினாரியோஸில் ஃபோட்டோஸ் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஏஐ ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஏரேஸ் 2.0 ஃபோட்டோ என்ஹான்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் மோட் இதில் கொடுத்துருக்காங்க. சரி பேட்டரி எவ்வளோப்பா இருக்குது அதில் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி 5700 mAh ஒரு பேட்டரியை கொடுத்துருக்காங்க. போன வாட்டியோட ஜாஸ்தி அண்ட் லித்தியம் அயன் பேட்டரி தான். அது 44 வாட்க்கான ஃப்ளாஷ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்குது. சார்ஜர் பாக்ஸ்லேயே வரும். ஸோ இந்த ப்ராசஸருக்கு இந்த பேட்டரி ஆப்டிமைசேஷன்லாம் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக 1.5 நாள் வரும்ன்றதை எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஃபோனுடைய ரிவ்யூ வேணுமான்னு சொல்லுங்கள். அப்போ டெஸ்ட் பண்ணும்போது நம்ம கேமிங்லேருந்து பேட்டரியிலிருந்து எல்லாமே இன்னும் இன்டெப்த்தாக டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லிடுவோம். இது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும்தான். பட் அப்படியே இருந்தாலும் அதில் யூஐ என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் நமக்கு Android 15 வருது. அதற்கு மேலே நமக்கு ஃபன் டச் OS வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளோட்வேர்ஸ் நிறைய இருக்குது. இந்த ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ், ஆப் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு சிலதெல்லாம் நம்ம தூக்கணும், ஒரு சிலதெல்லாம் நம்ம ஆஃப் பண்ணணும். சரி OS அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 OS அப்டேட் அண்ட் 3 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் செக்யூரிட்டி பேட்சஸ் சொல்லியிருக்காங்க. பட் 3+3 இருந்திருந்தா இன்னுமே பெட்டராக. சரி இந்த யூஐயில் ஏதாச்சும் ஏஐ இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதில் ஏஐ நோட், ரெக்கார்டிங் டிரான்ஸ்கிரிப்ஷன், ஸ்க்ரீன் டிரான்ஸ்லேஷன், சர்க்கிள் ரிசர்ச் போன்ற அந்த எல்லா விஷயங்களும் இதுலையுமே கொடுத்துருக்காங்க. சரி கனெக்டிவிட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 5G பேண்ட்ஸ் இருக்குது, Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் 5.4மே இருக்குது. அண்ட் கனெக்டிவிட்டிக்காகவே 360 டிகிரி ஆண்டனா யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஏஐ குயிக் நெட்வொர்க் செலெக்ஷன் ஏஐ. அதாவது நமக்கு நெட்வொர்க் செலெக்ஷன் எங்கேயாச்சும் கம்மியாக இருந்ததுன்னா அந்த டைமில் அதை வேகப்படுத்துறதுக்கும் சரியான விதத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் இங்கே ஏஐ யூஸ் பண்ணிக்கிறத சொல்கிறாங்க. அது எப்படின்றத தான் நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபைனலி இந்த ஃபோனுடைய ப்ரைஸ் என்னன்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஃபோன் அஃபிஷியலி வந்து பார்த்தீங்கன்னா 19,500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக ஒரு சில பேங்க் டிஸ்கவுண்ட்லாம் சேர்த்து பார்க்கும்பொழுது அந்த டைமில் 17,500 ரூபாய்க்கு வாங்க முடியும். ஒருவேளை அந்த ப்ரைஸிங்க்கு யாராச்சும் வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஸ்லிம்மான நல்ல பேட்டரியோட அண்ட் ஒரு நல்ல டிஸ்பிளேவும் இதில் இருக்குது. கேமராவில் முக்கியமாக அந்த போர்ட்ரேட் ரொம்பவே நல்லா இருந்தது. இது எல்லாமே இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் மட்டும் தான். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ வேணுமான்றதை சொல்லுங்க. அண்ட் இந்த பிரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் போன் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.